ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம். மட்டன், சிக்கன் இதெல்லாம் நம்ம கிச்சனில் நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் 10 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். காஞ்ச பட்டாணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை முன்கூட்டியே நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 7 ஏலக்காய், 7 பட்டை, 7 கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு 6 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்ப்போம், அதனால மிளகாய் பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ தக்காளி. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் அதிகமாக கம்மியாக அப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்தை பார்த்துட்டு சேர்த்துக்கணும். அடுத்து பிரியாணி மசால் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசால். 1.5 ஸ்பூன் பிரியாணி மசால். 1 கிலோவுக்கு இதில் 1.5 ஸ்பூன் பிரியாணி மசால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மசால் நம்ம சேனலில் ஏற்கனவே செஞ்சு போட்டிருக்கோம். இந்த பிரியாணி மசாலாவோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்த்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு எவ்வளோ, 1.5 கிலோவுக்கு எவ்வளோ, இல்லை அரை கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் 1 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் அது போல் 1 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் அளவு வச்சு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். புதினா மல்லித்தலை போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5. 1 கிலோவுக்கு இதில் 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசால் 1.5 ஸ்பூன், இது 5 ஸ்பூன். காரமெல்லாம் நம்ம விருப்பம்தான், நம்ம விருப்பத்தை பொறுத்து அதிகமாக கம்மியாக சேர்த்துக்கிறதெல்லாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுமே தயிர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் தயிர் சேர்க்குறேன். 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம். நீங்கள் இந்த கணக்கு வச்சுக்கணும். 1 கிலோவுக்கு 100 கிராம் சேர்க்குறோம் அப்படின்னா அரை கிலோவுக்கு எவ்வளோ சேர்த்துக்கலாம், 1/4 கிலோவுக்கு எவ்வளோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதில் ஒரு கணக்கு பண்ணி சேர்த்துக்கலாம். காளான் பிரியாணியாக இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, எந்த பிரியாணி செஞ்சிங்கனாலும் மசாலாவோட அளவு ஒரே அளவு தான், டேஸ்ட் மட்டும்தான் மாறுபடும். இது பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். 200 கிராம் பட்டாணி. காளான் பிரியாணிக்கு எதுக்கு பட்டாணி சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதிரி பட்டாணி சேர்த்து நீங்கள் காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். காளான் பிரியாணியில் அதிக டேஸ்ட் கிடைக்கணும்னா இந்த மாதிரி பட்டாணி சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். 200 கிராம் பட்டாணியும், இது காளான் 800 கிராம் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் பட்டாணி, 800 கிராம் காளான் எடுத்திருக்கேன். பெரிய காளானாக இருந்தால் 4ஆக கட் பண்ணிக்கோங்க, சின்ன காளானாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்றேன். பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாயிரும் காளான். ஏன்னா காளானில் தண்ணி தான் இருக்கும், அதனால தான். காளான் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா காளானில் உப்பு பிடிக்கும். 1 லெமனை சேர்த்துக்கிறேன் புளிஞ்சு. இப்போ வதக்கிடுறோம். காளானை வதக்கி அதில் நல்லா தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம இது சேர்த்துக்கலாம், ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் இது போல் காளான் பிரியாணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமா நீங்கள் இதே போல் தான் எப்போயுமே செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா காரம் சாரமாக நல்லாயிருக்கும். காளானில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு காளான் போட்டப்போ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி கிரேவி மாதிரி இருக்குது. இப்போது நம்ம இதை இப்படி கிரேவியாக கூட இப்படியே சாப்பிட்றலாம் போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. காளானில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். 1 கிலோ பாசுமதி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன்.
நீங்கள் வீட்டு சாப்பாடு எப்போயும் நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசியில் கூட செய்யலாம், அப்புறம் சீரக சம்பாவில் கூட செய்யலாம். இப்போ அரிசி போட்டதுமே எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். முதல்ல இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 கிலோ அரிசி, இதில் 1 கிண்ணம் இருந்தது, அதில் தான் நான் தண்ணி கலந்து சேர்க்குறேன். 1 2 காளானில் நல்லா தண்ணி வத்திருச்சு, அதனால சரியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1க்கு 2 தண்ணி சேர்த்துருக்கேன். காளானில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கரெக்டான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா கொதிச்சதுக்கப்புறம் இனி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும். இப்போ அடுப்பை வந்து ஹையாக வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சுக்கோங்க, அப்போ வந்து அடி பிடிக்காது. தண்ணியில் வற்றினதுக்கப்புறம் இது போல் நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த ஆவியெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு இலையை போட்டுடலாம். நல்லா அந்த சாப்பாடு அந்த பிரியாணி ஃபுல்லுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு இலையை போட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலோ இல்லை அரிசி வேகாமல் இருந்தாலோ அந்த 10 நிமிஷத்தில் அந்த சூட்டில் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூப்பராக காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. காளான் பிரியாணி ரொம்ப அருமையாக நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. காளான் பிரியாணியை இதே போல் பட்டாணியும் சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.